நாங்கள் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, வால் போல இருக்கிறவர்களை தலையாக்குகிறவர், கீழே இருக்கிறவர்களை தூக்கி மேலே கொண்டு வருகிறவர். அப்படிப்பட்ட கடவுளை தான் நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இப்படி கம்பீரமாய் அவரை துதித்து பாடுகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? கை நீட்டி தூக்குகிற ஆண்டவர். உங்களை தூக்கி விட்டுருக்கிறாரா? நிறைய பேர் ஏற்கனவே தூக்கி விட்டதை நீங்கள் உணர்றீங்க, அதனால தான் இப்படி பாடுறீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கீழே இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆண்டவரை நம்புங்க. இந்த உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை நம்புங்கள். அவர் உங்களையும் உயர்த்துவார். பாரபட்சம் உள்ள தேவன் கிடையாது. சிலருக்கு செஞ்சுக்கிட்டு சிலருக்கு செய்ய மாட்டேன்னு கிடையாது. எல்லாருக்குமே செய்வார். கர்த்தர் நல்லவர், எல்லாருக்கும் நல்லதை செய்ய விரும்புகிறார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நம்புங்க அவரை. நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ஒரு கீழான நிலையில் இருக்கலாம். உங்களையே கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி, அது ஏன் நீங்கள் இருக்கிறீங்கன்றது ரெண்டாவது. ஒருவேளை மற்றவங்க உங்களை ஏதாவது செஞ்சிருக்கலாம், நீங்களே சில தவறுகள் மூலமாய் கீழே போயிட்டு இருக்கலாம், அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கலாம். அது ஏன் நடந்ததுன்னு எப்படி வேணால் நடந்திருக்கணும், அதெல்லாம் பரவாயில்ல. இவர் எப்படிப்பட்டவர்னா, எந்த காரணத்து நிமித்தமாய் நீங்கள் கீழே இருந்தாலும் கிருபையாய் தூக்குகிறார், வல்லமையாய் தூக்குகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லை, உங்களையே அவருக்கு முன்பாக தாழ்த்தணும். மனுஷன் முன்பாக கிடையாது, அவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, கடவுளே எனக்கு உதவி செய்யும், நீர் இப்படி செய்கிறேன்னு சொல்றாங்க, எனக்கு செஞ்சு காண்பியும், நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். தாழ்மை, விசுவாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களே அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய உதவியை நாடணும், அவர் செய்வார்னு நம்பணும். இதை நீங்க செய்ய ரெடியா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு செய்வார்.